வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் 1/2 கிலோ. நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக தான் இருக்குது. முத்தின கத்திரிக்காய் இல்லாத பார்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே வாங்கிட்டு வந்து ஒரு 2 நாளுக்குள்ளே செஞ்சுருங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 20 பூண்டு பல் உரிச்சு வச்சுருக்கேன், ஒரு 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக பார்த்து எடுத்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம், இல்லைன்னா கருத்துரும். அதனால் எப்பயுமே வந்து கத்திரிக்காய் வரைஞ்சிங்கன்னா பக்கத்துலேயே தண்ணியை வச்சுக்கிட்டு அதில் கட் பண்ணி போட்டுருங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டேன், தக்காளி பழத்தையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு தக்காளி வந்து பழமாக இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு கூட நீங்கள் அடித்து வச்சுக்கலாம். இது நல்லா பழமாக இருக்கனால நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் நல்லா சூடானோடனே நல்லெண்ணெயில் செய்வோம். கத்திரிக்காயெல்லாம் செய்யும் போது எப்பயுமே நல்லெண்ணெயில் செய்யணும், அது ரொம்ப நல்லது தான். ஏன்னா கத்திரிக்காய் வந்து ஹீட்டு, நல்லெண்ணெயில் செய்யும் போது நமக்கு வந்து உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை எடுத்து முதல்ல எண்ணெயில் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வந்து அப்படியே வறுபடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா வதக்கி விடுங்க. அந்த தோலெல்லாம் வந்து அப்படியே சுருங்கி ஒரு மாதிரி வெந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். நறுக்குன்னு இல்லாமல் நல்லா வெந்திருக்கும் காய், அதுக்காக தான். அதை பாருங்கள், இப்போ அப்படியே எண்ணெயில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து கொடுங்க. அதை பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கின்னு வந்து கொஞ்சம் சுருங்கினோன்னா நம்ம அப்படியே அதை ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். நம்ம இப்போ அதே எண்ணெயில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் வாசனைக்காக 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்குங்க. இதெல்லாம் வந்து ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை சொன்னாலே அதையுமே போட்டுக்குங்க. அப்படியே படப்படன்னு வெடிக்கும். அந்த ஒரு 20 பூண்டு பல் அதை அப்படியே தட்டியும் போட்டுக்கலாம், இல்லை நான் முழுசாக போட்டிருக்கேன் நான். இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா சவர வதங்கட்டும். இந்த பாருங்கள், ரொம்பவும் வந்து ஹை ஸ்பீடில் வச்சிடாதீங்க, தீஞ்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே நல்லா வதக்கி கொடுங்க. இதை பாருங்கள், அதுக்குள்ளே நம்ம கொஞ்சோண்டு புளி ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன குட்டி அளவு புளியை எடுத்து நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கீழே ஊற்றிடுங்க, அலசிட்டு. அதுக்கப்புறம் வேறு ஒரு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்காய் தொக்கு வந்து 2-3 நாளைக்கு வச்சுன்னு சாப்பிட்லாம். அந்த ஊச ஸ்மெல்லாம் அடிக்காது, அதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் எதிர்ப்புளி ஊற்றுறது. அதுக்குள்ளார பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. தக்காளி வந்து நல்லா பழமாக இருந்தனால நான் வந்து அரைச்சிக்கல, அப்படியே வந்து நல்லா வதக்கி கொடுத்தாலே அது அப்படியே வந்து உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் காய் மாதிரி இருக்குது, பழம் இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம். கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எப்பயுமே வந்து குழம்புங்களுக்கெல்லாம் நம்ம வந்து உப்பு வந்து கல் உப்பு வந்து சேர்த்துக்கணும், அப்போ தான் அந்த ருசியாக இருக்கும். அந்த உப்பு போட்டோடனே அந்த தக்காளி பழம் இன்னும் நல்லா வெந்து அப்படியே பாருங்கள், அந்த ஸ்கின்னெல்லாம் நல்லா சுருங்கிடுது. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அப்படியே அந்த நம்ம நார்மலாக தக்காளி தொக்கு செய்வோம் இல்லையா, அதே பேட்டர்ன் தான் இதுவுமே. இதை பாருங்கள், இப்போ நம்ம வீட்டு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, நான் கோபுரமாக 2 ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வெறும் மிளகாத்தூள் போட்டுட்டு 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா 2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் சேர்த்துக்குங்க. கலருக்காக காஷ்மீர் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதெல்லாம் பார்த்தாலே நல்லா சவசம் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போ அப்படியே அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படியே அந்த எண்ணெயிலே இதை அப்படியே கிளறி கொடுங்க. இதை பாருங்கள், எப்படி தகன்னு இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு 3/4 டம்ளர் வந்து இல்லை 1/2 டம்ளர் தண்ணி வந்து திட்டமாக நல்லா ஊற்றிக்கிங்க. அந்த வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா கொதிக்கணும் இல்லையா, அதுக்காக தான். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இதை பாருங்கள், எண்ணெய் அப்படியே வந்து மேலே மிதக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அதையுமே போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இதை பாருங்கள், அப்படியே ரெண்டும் வந்து இப்போ மிக்ஸ் ஆகணும். அந்த கிரேவியும் அந்த நம்ம இப்போ போட்டிருக்க கத்திரிக்காயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த கத்திரிக்காயில் அப்போ தான் வந்து அந்த உப்பு காரம் எல்லாம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா வந்து கிளறி கொடுங்க. அப்படியே முழுசாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா வந்து நம்ம தொக்கு தானே, அதனால் கொஞ்சம் கூழாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே நல்லா குத்தி கூட விடலாம் நம்ம. இப்போ அப்படியே மூடி போட்டுருங்க, ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். வெந்தோடனே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதை பாருங்கள், அந்த ஆவிலே அப்படியே எல்லாம் அந்த காயெல்லாம் அந்த எண்ணெயோடு சேர்ந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நீங்கள் வந்து அப்படியே நல்லா வந்து கிளறி கொடுத்தீங்கனாலே அப்படியே வந்து கூழ் மாதிரி ஆகிடும். இந்த பாருங்கள், அப்படியே தொக்கு வந்து அப்படியே இதுவாகுது பாருங்கள். அப்படியே நம்ம வெங்காயம் தக்காளி தொக்கு செய்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ நம்ம அதில் வந்து கத்திரிக்காய் செய்கிறோம். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல நல்லா போட்டிருக்கனால. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை வந்து ஊற்றிடுங்க. கத்திரிக்காய் வெந்த பிறகு தான் நம்ம ஊற்றணும், அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அந்தளவுக்கு சீக்கிரமாக வேகாது, அதுக்காக தான். இப்போ பாருங்கள், இப்போ அப்படியே லைட்டாக கிளறி கொடுங்க. அப்படியே அந்த டேஸ்ட்டாக இருக்கும். அந்த உப்பு காரம் புளி எல்லாமே சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது அப்படியே லைட்டாக மூடி போட்டு வச்சுருங்க. இந்த பாருங்கள், கொதிக்குது பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கமன்னு வாசனையாக இருக்குது. அப்படியே பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. அப்படியே சுட சுட சாத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா புரத சத்து, நார் சத்து, இரும்பு சத்து, கால்சியம், சோடியம், பொட்டாசியம், சர்க்கரை, மெக்னீஷியம், விட்டமின் ஏ, விட்டமின் சி, B1 B2, கால்சியம், பாஸ்பரஸ் எல்லாமே இருக்குது.
பிபியை கண்ட்ரோலில் வைக்குது. இதய நோய்க்கு ரொம்ப நல்லது இது. இந்த மலச்சிக்கல் இருக்கிறவங்களாம் இதை வந்து சாப்பிட்லாம். இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, அதனால் ஹீமோக்ளோபினை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரும். புற்றுநோய்க்கும் நமக்கு வந்து இது ரொம்ப பயன்படுது. இதை நம்ம வந்து சாப்பாட்டில் அதிகமாக சேர்த்துக்கணும். ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இதே ஒரு அளவோடு செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம சைடு எல்லாமே கத்திரிக்காய் கிடைக்கும். எல்லாருமே நம்ம இந்த கத்திரிக்காய் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஊரல் இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க, அது அலர்ஜி. நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.